வணக்கம், நான் ரங்கராஜன் பேசுகிறேன். போன வீடியோவில் பேசிவ் இன்கம் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அந்த இன்ட்ரோடக்ஷனில் பிலோ இன்ஃப்ளேஷன் அபோவ் இன்ஃப்ளேஷனை பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி அதே பிலோ இன்ஃப்ளேஷன் அபோவ் இன்ஃப்ளேஷனில் வரக்கூடிய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர கோல்டு, இந்த ரெண்டுத்தில் எந்த கேட்டகரியில் வருதுன்றதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். பிலோ இன்ஃப்ளேஷன் கீழே என்னென்ன வருதுன்றதை இப்போ பார்த்துருவோம். பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லிக்விட் ஃபண்ட், டெட் ஃபண்ட், ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட், பிஎஃப், பிபிஎஃப், பாண்ட்ஸ், இன்சூரன்ஸ் பாலிசிஸ், இதை பற்றி இன்டெப்த்து நம்ம பார்ப்போம். பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம். முதல் அட்வான்டேஜ், பணத்தை நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் அந்த பணம் வைக்கிறதுனால பேங்கர் இன்ட்ரெஸ்ட்ன்ற பேரில் ஒரு பார்ட்டை தராங்க. இது பேங்க் டு பேங்க் சேஞ்ச் ஆகுது. இதை தவிர பேங்க்கில் லிக்விடிட்டி, அதாவது எப்போ வேணாலும் நம்ம இந்த பணத்தை பேங்க்லேயோ அல்லது ஏடிஎம்லோ வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மூணாவது நம்பருக்கும் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பிலோ இன்ஃப்ளேஷன் ரிட்டர்ன்ஸ், இதுதான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். பேங்க்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு 50% அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் இது ஒரு வாரத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் கூட ஃபிக்ஸட் டெபாசிட் டியூரேஷன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா லிக்விடிட்டின்றது லோனாவோ அல்லது அந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ணி பணம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்ன்றது பிலோ இன்ஃப்ளேஷனுக்குள்ளே தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலண்ட் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். இது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தா, எல்லா வில்லேஜஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இது ரன் பண்ணுறாங்க. பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட கொஞ்சம் அதிகமாக போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது சேஃப்டி அண்டு லிக்விடிட்டி, எப்போ வேணாலும் நம்ம இந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏடிஎம்லையோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டோ நம்ம இது வித்ட்ரா பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் அதில் சொன்ன மாதிரி தான் இங்கே பிலோ இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தான். அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். போஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸை பற்றி பார்ப்போம். போஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸில் ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, டைம் டெபாசிட்ஸ் இருக்குது, சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸ் இருக்குது. இது 1 இயர்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஸ்கீம்ஸ் அவைலபிள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%லேருந்து 7.4% வரைக்கும் அவைலபிள். இதில் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெபாசிட்ஸை பேஸ் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். இல்லைனா க்ளோஸ் பண்ணி பணம் எடுக்கிறதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரகாரம் பணத்தை எடுத்துக்கலாம். இதோட அட்வான்டேஜ். இதை தவிர டிஸ்அட்வான்டேஜ்ன்றது பிலோ இன்ஃப்ளேஷன். அதனால் இந்த டிஸ்அட்வான்டேஜாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பிஎஃப், பிபிஎஃப் பற்றி இப்போ பார்ப்போம். பிஎஃப், பிபிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டேட் பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 7.1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 15 இயர்ஸ் டியூரேஷன். இதில் லோன்ஸ் அண்டு வித்ட்ராயல் அலௌடு, அது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரகாரம் தராங்க. இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பிலோ இன்ஃப்ளேஷன் 8%க்குள்ளே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால இது பிலோ இன்ஃப்ளேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி இப்போ பார்ப்போம். இன்சூரன்ஸ் பாலிசி பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் பாலிசி, பென்ஷன் டைப் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட்ஸ் அண்ட் லோன்ஸ் அவைல் பண்ணலாம். பென்ஷனாகவும் சில பிளான்லேருந்து நம்ம அவைல் பண்ணலாம். இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பாலிசி டியூரேஷன் லாங், பட் ரிட்டர்ன்ஸ்ன்றது 4 to 6% தான் கிடைக்கும். இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பற்றி பார்ப்போம். லிக்விட் ஃபண்ட், டெட் ஃபண்ட், ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி, ஒரு எஃப்டி மாதிரி கன்சிடர் பண்ணலாம். எனி டைம் லிக்விடிட்டி, இதுதான் இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பிலோ இன்ஃப்ளேஷன் கீழே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதால இந்த ஸ்கீம்ஸ் டிஸ்அட்வான்டேஜ்ன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். பாண்ட் மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம். பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பிலோ 8%க்குள்ளே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி தான். ஒன்ஸ் பாண்ட் வாங்கிட்டு நம்ம சேல் பண்ணி என்கேஷ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட டியூரேஷன், ஒன்று லாங் டியூரேஷன், ரெண்டாவது மினிமம் 1 lakh 10 lakhs அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதை தவிர பிலோ இன்ஃப்ளேஷனுக்குள்ள கீழே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. அபோவ் இன்ஃப்ளேஷன் கீழே என்னென்ன வருதுன்றது இப்போ பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் ஈக்விட்டி ஷேர்ஸ், என்பிஎஸ், ரியல் எஸ்டேட்ஸ், பாண்ட்ஸில் சில பாண்ட்ஸ், இதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு
ஒரு 500லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இதில் வந்து மோட் ஆஃப் மெத்தட் எஸ்ஐபி லம்சம்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா லாங் ஸ்டாண்டிங் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் வரும்போது அபோவ் இன்ஃப்ளேஷன் ரிட்டர்ன்ஸ், அதாவது ஒரு எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது 2 to 3 டைம்ஸ் நம்ம எந்த டைப் ஆஃப் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து. இதே ஒரு டிவிடெண்ட் ஸ்கீம் பேஸ்டு ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இயர்லி டிவிடெண்டும் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு லிக்விடிட்டி எடுக்கணும்னு டிசைட் பண்ணும்போது போட்ட பணத்தோடு கீழே இருந்ததுன்னா அந்த லாஸை கஸ்டமர் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இதை வந்து டிஸ்அட்வான்டேஜாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஈக்விட்டி ஷேர்ஸ் பற்றி பார்ப்போம். ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து நம்மளோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு கம்பெனியில் ஒரு கம்பெனி ஸ்டாக்கு ஒருத்தர் வாங்குறாருன்னா அதில் அவருக்கு டிவிடெண்டு, போனஸ், ஸ்ப்ளிட்டு ப்ளஸ் அந்த வாங்கின ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் ஏறும்போது அப்ரிசியேஷன் இது எல்லாமே அவருக்கு கிடைக்கும். இதே டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது அந்த கம்பெனிக்கோ இல்லை அந்த இண்டஸ்ட்ரிக்கோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் வரும்போது நம்ம வாங்கின ரேட்டோட கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை அந்த கம்பெனி ஆர்டர்ஸ் இல்லாமையோ இல்லை அதிகமான கடன் வாங்கி கம்பெனியை க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது போட்ட பணம் நெகட்டிவில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தத்தில் லாங் ஸ்டாண்டிங்கில் ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கஸ்டமருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் கிடைச்சிருக்குது. இப்போ என்பிஎஸ் பற்றி நம்ம பார்ப்போம். என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஒரு பென்ஷன் ஸ்கீமுக்கு ஆல்டர்னேட் இது கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஸ்கீம்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா இன்ஃப்ளேஷன் அகேன்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 12% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். டிஸ்அட்வான்டேஜ்ன்றது ஆல்மோஸ்ட் ஏஜ் 60 வரைக்கும் அப்புறம் தான் நம்ம இதிலேருந்து பென்ஷனாக ரிசீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அபோவ் இன்ஃப்ளேஷன் மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தா யூலிப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங்கில் அது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 12 to 15% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் கூட கொடுக்கும். பட்டு இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா எப்போ வேணாலும் போய் எடுக்கலான்னா அது முடியாது. அது சர்டன் பீரியட் லாக்கிங் பீரியட் இருக்குது. எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணதோட அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா இதை பார்க்க வேண்டியது இருக்குது. இதுதான் இந்த ஸ்கீமோட டிஸ்அட்வான்டேஜ். அபோவ் இன்ஃப்ளேஷனில் பாண்ட்ஸை இப்போ பார்க்க போகிறோம். பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில பாண்ட்ஸ் வந்து 10% and 10 and above கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்குது. அது வந்து அட்வான்டேஜ்ன்றது அபோவ் இன்ஃப்ளேஷனுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால இதை கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தான் 1 lakh 10 lakhs அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இருக்கும். மற்றபடி இதில் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங் ப்ராடக்ட். இப்போ ரியல் எஸ்டேட் பற்றி பார்ப்போம். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டுக்கு அடுத்தபடியாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இல்லை கோல்டோட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் வந்து ரியல் எஸ்டேட் ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து லாங் ஸ்டாண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் அதில் வந்து சில பேருக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கு. சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் என்னென்னா லிக்விடிட்டி பண்ண முடியல. அதுதான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். திடீர்னு விற்கணும்னு முடிவு பண்ணால் கூட சில மாதங்கள் சில வருஷங்கள் ஆனால் தான் விற்க முடியுது. ஏன்னா இதில் வந்து பியூர்லி டிமாண்ட் அண்ட் சப்ளை பெரிய லெவலில் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, அதாவது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி அந்தந்த அசட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அதோட விலை மாறுபடுது. ஸோ இதுதான் வந்து ரியல் எஸ்டேட்டோட டிஸ்அட்வான்டேஜ். கோல்டை பற்றி இப்போ பார்ப்போம். கோல்டு வந்து பிலோ இன்ஃப்ளேஷன் அபோவ் இன்ஃப்ளேஷன் இந்த ரெண்டுத்துலேயுமே வரும். அது எப்படி வரும்ன்றதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு 2008 ஒருத்தர் கோல்டு வாங்கியிருந்தார். 2012 அது 2.5 மடங்கு ஆயிருக்கு. அது வந்து அபோவ் இன்ஃப்ளேஷனில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு. அதே 2012 ஒருத்தர் வாங்கியிருந்தாருன்னா 2019 வரை அந்த ரேட்டை பிரேக் பண்ணவே இல்லை. அதாவது அந்த ரேட்டை தாண்டவே இல்லை. அதுக்குள்ளேயே தான் கடந்த 5 வருஷமா 6 வருஷமாக அந்த கோல்டு இருந்ததுனால அது பிலோ இன்ஃப்ளேஷனில் இருந்தது. இப்போ 2019 ஒருத்தர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருஷம் அபோவ் இன்ஃப்ளேஷனுக்கு மேலே இப்போ ரிட்டர்ன்ஸ் போயிட்டு இருக்கு. கோல்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு அடமானம் வச்சு பணமாக்குறதோ அல்லது விற்று பணமாக்குறதோ ஒரு அட்வான்டேஜ். நம்ம அவசர தேவைக்கு ஒரு பண தேவையை பூர்த்தி பண்ணுறது கோல்டோட பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. டிஸ்அட்வான்டேஜ் கோல்டுலன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த கோல்டை விற்க போகும்போது அன்னைக்கு இருக்க விலையில இருந்து சில சதவீதம் கம்மியாக தான் கிடைக்கும். ரெண்டாவது நம்ம வாங்கின கோல்டோட வெயிட் ஆனது வாங்கினதோட கொஞ்சம் சில நேரங்களில் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது நம்ம யூஸ் பண்ணதுனால அந்த கிராம்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கோல்டை பொறுத்த வரைக்கும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இன்னைக்கு வந்து எல்லா ஃபேமிலிலையும் கோல்டுன்றது ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா எப்போ வேணாலும் பணமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லா ஃபேமிலிலையும் இந்த கோல்டை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு காரோ வீடோ இல்லாதவங்க கூட இன்னைக்கு கோல்டை வந்து அந்த ஃபேமிலியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பார்ட் வச்சுருக்காங்க.
அதனால தான் மக்கள் வந்து இன்னைக்கு கோல்டை கொஞ்சம் விரும்பி அவங்களோட அசெட் கிளாஸில் அதிகமாக சேர்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பேசிவ் இன்கம்ல பிலோ இன்ஃப்ளேஷன் அபவ் இன்ஃப்ளேஷனை பற்றி இப்போ பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு தேவையான பேசிவ் இன்கம்மை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. ப்ரீவியஸ் வீடியோ இன்ட்ரோடக்ஷன் டு பேசிவ் இன்கம் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள்.